ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் 65 பண்ணுறதுக்கு நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் என்ன நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம சிக்கன் 65 பொடினே இருக்கு இல்லையா, அந்த பொடியை உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்குங்க. ஒரு 25 கிராம் போட்டிங்கனாலே கரெக்டாக தான் இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா கலந்து விடணும். அதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா எப்போவுமே மசாலாவில் கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு விழுது, மசாலா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இந்த புளிப்பு சுவை வேணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. இதுக்கு லெமன் கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போது இந்த தயிரையும் சேர்த்துட்டு நல்லா நான் கலந்து விட்டுக்க போகிறேன். இது நல்லா மசாலா எல்லா சிக்கன்லேயும் பிடிச்சி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் இல்லைனா ஒரு 15 நிமிஷம் ஃபேன் காற்றுல வைக்கலாம். இல்லை அப்படின்னா ஃப்ரீசரில் கூட வைக்கலாம். அப்போ தான் நல்லா மசாலா பிடிச்சு வரும். ஸோ 2 ஆப்ஷனில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சில பேர் ஃபேன் காற்றுல வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ரெண்டுமே நல்லா மசாலா பிடிச்சி கிடைக்கும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிக்கனில் நல்லா மசாலா பிடிச்சிருச்சான்னு பார்த்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். வாங்க இப்போ இந்த சிக்கன் மசாலாலாம் நல்லா பரட்டி நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், என்னோடய சிக்கனில் மசாலா பிடிக்காமல் எந்த சிக்கனும் இல்லை. எல்லாமே மசாலா நல்லா பிடிச்சு எல்லா பக்கமும் நல்லா கலர்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா பரப்பி விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் கூடி அந்த சிக்கனில் மசாலா படாமல் இல்லவே இல்லை. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது நீங்கள் இதை அப்படியே வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் 65 பண்ணிங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டில் கேட்கவே மாட்டாங்க, உங்கள் வீட்டில் சிக்கன் 65 வாங்கி கொடுங்கன்னு. நம்மளே வீட்டில் செஞ்சால் தான் சாப்பிட்டா தான் நல்லா இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நான் இந்த சிக்கனை பொரிச்சு எடுக்க போகிறேன் நல்லா எண்ணெயில் போட்டு. ரொம்ப ஃபுல்லாக வைக்காமல் லைட்டாக கொஞ்சம் கம்மியாக தீ வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வெந்து வரும். இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு இதாகுமா, அதனால தான் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும். இப்போது இதை நான் நல்லா பொரிச்சு எடுக்க போகிறேன். பின்னாடி பக்கம் ஒரு 3 நிமிஷம், மேலே ஒரு 3 நிமிஷம்னு சொல்லி நல்ல ஒரு மிதமான சூட்டில் வச்சு பொரிச்சு எடுத்தோம்னாலே சிக்கன் 65 ரெடி ஆகிடும். இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. சீக்கிரமாக இது வெந்துடும். சின்ன சின்ன துண்டுகளாக தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால் இப்போது இந்த நல்லா எல்லா பக்கமும் நல்லா பரப்பி விட்டுட்டு இதை ஒரு 3 நிமிஷம் நான் வச்சு நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். முன்னாடி பக்கம் இப்படி இருக்குது, பின்னாடி பக்கம் இப்படி இருக்குன்னு. இப்போ 2 பக்கமும் நான் திருப்பி போட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்குங்க. அப்போ தான் சிக்கன் நல்ல ஒரு டேஸ்ட்டில் வெந்து கிடைக்கும். இப்போது இதை நம்ம எடுத்து நான் எப்படி வந்திருக்கு, எந்த பக்குவத்தில் எடுக்கணும்னு நான் காட்டுறேன். பார்த்தீங்களா, இப்போ நல்லா வந்துருச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம தனியாக எடுத்து ஒரு பிளேட்க்கு மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைனா எண்ணெயாகவே இருக்கும். இதை நல்லா வடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துருங்க. பாருங்கள், சிக்கன் 65 நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா கலரானதுக்கப்புறம் எடுத்திங்க அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட் சூப்பராக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ அடுத்த செட் சிக்கனையும் போட்டுட்டு நான் அதை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துட்டு பொறுமையாக நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு டேஸ்ட்டான ஒரு சூப்பரான சிக்கன் 65 நமக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் மறக்காமல் செஞ்சு கொடுக்கணும். நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்துச்சு, இதை முதல்ல சிக்கன் 65 இப்படி செஞ்சு கொடுத்தா மட்டும் பத்தாது, இதுக்கு எப்படி வச்சு சாப்பிட்றதுன்னே நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போது இந்த சிக்கன் எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு தனியாக ஒரு பவுலுக்கு முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சிக்கனையும் நான் அதே கலரில் வர வரைக்கும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த சிக்கனை சும்மா சாப்பிட்டா நல்லா இருக்காது. இது கூட ஒரு 1/4 லெமன், அதுக்கப்புறம் 2 ஸ்லைஸ் பெரிய வெங்காயத்தை வச்சுட்டு இந்த லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு இந்த பெரிய வெங்காயத்தோடு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.